சொத்து சேர்த்து வைக்கலையா? சாதாரண ஒரு கவுன்சிலர் இருந்தவரை செய்யறாரு, 7 தலைமுறைக்கு நல்லா சேர்த்து வச்சிருக்கிறாரு. நீங்க ஜனாதிபதியா இருக்கிற பொழுது ஒண்ணு இல்லைன்னு போது என்ன அது என்று அந்த மன்னர் கேட்ட பொழுது அப்துல்லா இப்னு உமர் சொன்னார்கள், என் பிள்ளைகளுக்கு தக்குவாவை தந்திருக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க மௌத்தாகும் பொழுது அவங்களுக்கு கஃன் துணி வாங்கறதுக்கு கூட கையில காசு இல்லை. கையில கஃன் துணி வாங்குறது காசு இல்லை. ஆனா அவங்க மௌத்தானதுக்கு பின்னாடி அப்துல்லா இப்னு உமருடைய மகன் 11 பேர்களும் பல நாடுகளுக்கு கலிஃபாக்களாக வந்தார்கள். ஆனா மன்னருடைய பிள்ளைகள் எல்லாம் பல நாடுகளிலே பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆளானார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம் சமூகத்தில் படிப்பை நாம் தவற விட்டதால், அவன் அடிக்கக்கூடிய காலத்தில் அவனை கண்டிக்க தவற விட்டதால் எவ்வளவு பெரிய அவலத்துக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் 5 விதமான ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுத்தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முதலிலே இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கற்றுத்தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். குர்ஆனை கற்றுத்தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு துஆக்களை கற்றுத்தர வேண்டும். இது போல பல ஒழுக்கங்கள்